பனையிலிருந்து இறக்கும் போது அது கல்லாகாது, பத நீர் தான். அதுக்கு அனுமதி வேண்டும். அந்த பதநீரை தான் நான் அதுதான் சொல்ல வரேன். பதநீரை தான் இப்போ அப்பயே அந்த காலத்திலேயே சொல்கிறேன். பதநீரை இறக்கும் போது அதில் கொஞ்சம் கலக்க வேண்டியதை கலந்துட்டா அது கல்லாயிடும். பனங்கல் தென்னங்கல்லுன்னு தான் அந்த காலத்தில் கிராமப்புறங்களில் விற்பாங்க. அது மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு. கள் இறக்க தமிழ்நாட்டில் விதிக்கப்பட்டுள்ள தடை நீக்கப்படுமா என்ற கேள்விக்கு அமைச்சர் பொன்முடி இவ்வாறு பதிலளித்தார். பேரவையில் வினாக்கள் விடைகள் நேரத்தில் நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன் இது தொடர்பாக கேள்வி எழுப்பினார். அதற்கு அமைச்சர் பதிலளித்தார். பின்னர் சட்டமன்ற உறுப்பினர் அசோகன் கள் இறக்குபவர்கள் மீது கள்ளச்சாராய கடத்தல் வழக்கு பதிவு செய்யப்படுவதாகவும் இதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். அப்போது சட்டமன்ற உறுப்பினரின் கேள்வி குறித்து சபாநாயகர் அப்பாவு விளக்கி கூறினார். உடனே இதில் சபாநாயகருக்கு ஆர்வம் அதிகம் என அமைச்சர் கூறியதால் பேரவையில் சிரிப்பலை ஏற்பட்டது. சபாநாயகர் அவர்களுக்கு இதில் எவ்வளவு ஆர்வம் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா அவர் பகுதியில் இந்த பனை மரங்கள் அதிகமாக வளரக்கூடிய இடம். பனை வளரக்கூடிய இடங்களில் இது போன்ற கோரிக்கைகள் எழுந்து கொண்டுதான் இருக்கின்றன. நிச்சயமாக இதற்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் முதலமைச்சரிடம் கலந்து பேசி அந்த மாதிரி அதை கைது செய்யப்படுபவர்களை எப்படி என்ன செய்யலாங்கிறதையும் நான் முதலமைச்சரிடம் கலந்து பேசி அதற்கான தீர்வுகளை விரைவில் இடும். பனை விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்தும் அமைச்சர் பட்டியலிட்டார். பதநீர் உருவாக்குவது நெய் நம்ம உலகத்தரம் வாய்ந்தது. அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம், மறந்துடாதீங்க. நம்முடைய விலை 50 ரூபா கூட இருந்தாலும் அமெரிக்காக்காரன் நம்முடைய நெய்யை தான் விரும்புகிறான். ஆகவே நல்ல தரமான பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறது. அமெரிக்காவில் கூட ஆவின் நெய்யைத்தான் விரும்புகிறார்கள் என்று சட்டப்பேரவையில் பால்வளத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் கூறிய காட்சிகளே இவை. தமிழக சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது பேசிய சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் ஆவின் பொருட்களை சிறிய கிராமங்களில் விற்பனை செய்ய முடியாத சூழல் உள்ளது என்றார். எனவே அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்து பேசிய பால்வளத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தமிழ்நாடு முழுவதும் 300 கூட்டுறவு நிலையங்கள் உள்ளன என்றும் இந்த ஆண்டு அதிகமாக கொண்டுவரப்பட உள்ளது என்றும் கூறினார். மேலும் ஆவின் பொருட்களை கிராமங்களில் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பதிலளித்த அவர் ஆவின் நெய் உலகத்தரம் வாய்ந்தது, விலை கூடுதலாக இருந்தாலும் அமெரிக்காவிலும் ஆவின் நெய்யைத்தான் விரும்புகிறார்கள் என்று தெரிவித்தார். சென்னை தரமணியில் உள்ள பாலிடெக்னிக் கல்லூரியில் SFI அமைப்பு மற்றும் காவல்துறையினர் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் வினோத் கண்ணன் வழங்க கேட்கலாம். இந்த மோதல் ஏற்பட என்ன காரணம் வினோத்? மோனிகா, இந்த சென்னை தரமணியில் இயங்கி வரும் அரசு மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரியில் படித்து வந்த மாணவி கல்லூரி விடுதியில் தங்கி படித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று அவருக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கம் ஏற்பட்ட ஆண் நண்பருடன் தனது தோழியுடன் சேர்ந்து வெளியே சென்றதாகவும் மறுநாள் திரும்பும் போது தன்னை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கியதாகவும் ஒரு தகவலானது தெரிவித்துள்ளனர். அந்த தகவலை தொடர்ந்து போலீசார் வழக்கு சேர்ந்து விசாரணை மேற்கொண்டு வரும் இந்த நிலையில் கல்லூரி நிர்வாகத்திடமும் இது குறித்து புகாரானது தெரிவிக்கப்பட்டது. அந்த புகாரை தொடர்ந்து கல்லூரி நிர்வாகத்தினர் விடுதியிலிருந்து சொல்லாமல் சென்றதற்காகவும் அந்த இருவரையும் கல்லூரி விடுதியிலிருந்து பணி நீக்கம் செய்து நடவடிக்கை எடுத்துள்ளனர். அதைத் தொடர்ந்து அதை கண்டிக்கும் வகையில் இன்று SFI என்ற மாணவர் அமைப்பு அந்த கல்லூரி முன்பு இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட போது அவர்கள் அத்துமீறி கல்லூரி உள்ளே நுழைந்து உள்ளே போராட்டத்தில் ஈடுபடும் போது போலீசார் தடுத்து நிறுத்தினர். அப்பொழுது போலீசாருக்கும் அவர்களுக்கும் தள்ளுமுள்ளும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் அந்த ஒரு காட்சியை நம்ம பார்க்க முடிகிறது. போலீசாரிடம் அந்த SFI மாணவர் அமைப்பினர் தள்ளுமுள்ளு ஏற்படக்கூடிய ஒரு காட்சி தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி வினோத் கண்ணன். உடல்நலக் குறைவால் காலமான நடிகர் ஷிகான் ஹுசைனியின் உடலுக்கு திரையுலகினர் உள்ளிட்டோர் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். நடிகரும் கராத்தே மற்றும் வில்வித்தை பயிற்சியாளருமான ஷிகான் ஹுசைனி இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார்.
இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி நள்ளிரவு 1:45 மணி அளவில் காலமானார். அவரது உடல் சென்னை பெசன்ட் நகரில் உள்ள வில்வித்தை சங்கத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அவரது உடலுக்கு திரையுலகினர் மற்றும் ரசிகர்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ஷிகான் ஹுசைனிடம் கராத்தே பயிற்சி பெற்ற மாணவர்கள் கராத்தே உடையுடன் வந்து அஞ்சலி செலுத்தினர். 27 வருஷமாக அவர்கிட்ட ஸ்டூடெண்டா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இழப்பு எங்களுக்கு சத்தியமா ஜீர்ணிக்கவே முடியல. எங்க குருநாதர் அவர் ஆத்மா சாந்தியடைய நான் எல்லா வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அவருக்கு என்னைக்குமே இழப்ப கிடையாது. அவங்களோட மாணவர்கள் நாங்க இருக்கோம். விதை போட்டிருக்காரு. இது விதை மரமா அவருக்கு பேர் வாங்கி தருவோன்றத மறுக்க முடியாத உண்மை என்றது. இதேபோன்று ஷாகின் ஹுசைன் உடலுக்கு நடிகர் SV சேகர், நடிகை காயத்ரி ரகுராம் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். தியானத்துல ரொம்ப ஈடுபாடு உள்ளவர். ஒரு ஷட்டில் காக்கா இருக்கட்டும், டென்னிஸா இருக்கட்டும், அதுல நல்ல வெரி குட் பிளேயர். எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல ஸ்மைலோட எல்லாருக்கும் ஒரு நல்ல நண்பராக இருந்தார். அவருடைய ஆசையே உலகத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளையும் போய் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு விஷயம். அந்த இறப்பை எதிர்கொண்டதில் எனக்கு தெரிந்து என்னுடைய நினைவில் ஷியான் ஹுசைனி தான் ஃபஸ்ட்டு பர்சன் அந்த இறப்பையும் சந்தோஷமாக எதிர்கொண்டார். அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இதேபோன்று ஹுசைனியிடம் வில்வித்தை பயிற்சி பெற்ற வீரர்கள், வீராங்கனைகள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். ஸோ இந்த அளவுக்கு தமிழ்நாடு வில்வித்தை சங்கம் வளர்ந்து இவ்வளவு தூரம் இவ்வளவு வில்வித்தை வீரர்களை நம்ம கொண்டு மெடல் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னா அவர்னால மட்டும்தான். இந்த இழப்பை எப்படி ஈடுகட்ட போறோம்னு எங்களுக்கு தெரியல. இது வரைக்கும் எங்களை பத்தி மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கோம். அவர் எப்பவுமே எங்க கூட தான் இருப்பாரு. நாங்க ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்கும் போது அவர் எங்க பின்னாடி நிற்பாரு. நாங்க எங்க இந்தியாவுக்காக நாங்க நிச்சயமா ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்குவோம். அதே மாதிரி எப்பவுமே மண்ணில் விதைச்சா அது ஒன்று மரமாக வரும், இல்லைன்னா உரமா போகும். ஆனால் எங்களோட குருநாதர் டாக்டர் ஷியான் ஹுசைனி அவர் மண்ணில் விதைச்சாருன்னா அது மரமாக மட்டும்தான் வரும், உரமா போகவே போகாது. நாங்கள் ஆர்ச்சர்ஸ் எல்லாருமே நாங்கள் மரமாக வருவோம். காஞ்சிபுரத்தில் பாதி விலைக்கு மின்சார இருசக்கர வாகனம் தருவதாக கூறி சதுரங்க வேட்டை திரைப்பட பாணியில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்த நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட சின்ன காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ பாலாஜி என்டர்பிரைசஸ் என்ற பெயரில் இருசக்கர வாகன ஷோரூம் இயங்கி வந்துள்ளது. இங்கு புதிதாக மின்சார இருசக்கர வாகனம் வாங்க வரும் வாடிக்கையாளர்களிடம் 70,000 ரூபாய் மதிப்புள்ள வாகனத்தை 40,000 ரூபாய்க்கு தருவதாக ஆசை வார்த்தை காட்டியதாக தெரிகிறது. இதனை நம்பி 250க்கும் மேற்பட்டோர் பணம் செலுத்தியுள்ளனர். தொடர்ந்து இன்று தங்களது இருசக்கர வாகனத்தை வாங்குவதற்காக ஷோரூமுக்கு சென்றுள்ளனர். அப்போது கடை வாடகை கூட செலுத்தாமல் வாகன ஷோரூம் உரிமையாளர் தலைமறைவானது தெரியவந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த வாடிக்கையாளர்கள் இந்த மோசடி சம்பவம் குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இது ஆஃபர் 40,000 கொடுக்குறோன்னு சொல்லி பரவாயில்ல சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மத்தியில் பரவி வரும்போது என்கிட்ட வரும்போது 40,000 நான் போய் கேட்டேன். இல்லை ஏற்கனவே வண்டி வாங்கின ஒருத்தர் சிபாரிசு பண்ணால் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த துட்டுக்கு, இல்லைன்னா 70,000 தான். சரி, ஏற்கனவே வண்டி பணம் கட்டினவர் எனக்கு கொஞ்சம் சிபாரிசு பண்ணார், நான் பணம் கட்டியிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரி நீங்களும் அதே 40,000 கட்டுங்க, 5 நாளில் உங்களுக்கு வண்டி கொடுக்குறேன். அந்த அடிப்படையில் தான் எல்லாருமே கட்டியிருக்கிறோம். ஆனால் கடைசியாக பார்த்தா இது ஒரு ஃபேக் நியூஸ் மாதிரி இருக்குது. அவங்க கொடுத்துற ஆதார் அட்டையிலேருந்து பின் நம்பர் வரைக்கும் எல்லாம் மோசடியாக இருக்குங்க. அதனால தான் எங்களுக்கு பயமாக இருக்குது. காவல்துறை ஆய்வாளர்கள் உடனே நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு பணத்தை திரும்ப பெற்று தரணும்னு கேட்டுக்கிறோம்.